சூப்பரான சிக்கன் சுக்கா வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, உங்கள் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, பெஸ்ட்டான ஒரு சைட் டிஷ்ஷாக வந்து இருக்கும். ஈவன் நீங்கள் சப்பாத்திக்கு கூட வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஒரு கடாயில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் வறுத்துட்டு கூடிய ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க. சேம் அதே கடாயிலே ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு அதையுமே பேஸ்ட்டாக சேர்க்காம தட்டி சேர்த்துக்கோங்க. அதை லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன், மஞ்சள் தூள், உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சுட்டேன். சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துட்டு மேலேயே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நீங்கள் பிரட்டி எடுத்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெடிங்க. ட்ரை பண்ணுங்கள்.